எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட காலையில் எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்காது. பருப்பு பாருங்க நல்லா சிவந்து கலராக வந்துருக்கு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்க இப்படி பருப்பு எடுத்து இந்த மாதிரி உடச்சா உடையணும், இப்படி அமுங்கணும், உடையணும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க, அதில் இதில் வச்சுருங்க. பருப்பை போட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஆறணும். இது நல்லா கையில் ஒட்டாமல் மாதிரி அதுக்கு இதை ஆற வச்சுக்கோங்க. பருப்பை பாருங்கள், பருப்பு நல்லா ஆற வச்சுட்டோம். பாருங்கள் இப்படி வச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆறிடணும். இந்த மாதிரி ஆறின பிறகு நம்ம இது எண்ணெயில் வறுத்துக்கலாம். நல்லா நல்லா ஆற வச்சு ஃபேன் காற்று அடியில் பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். பருப்பு பாருங்கள் நல்லா பருப்பு மெதுவாக இருக்குது, ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா உடையுது பருப்பு. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இந்த பருப்பை நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லடையில் கொஞ்சமாக இதை போட்டுக்கோங்க. அப்போ தான் இது எண்ணெய் நல்லா சூடாகி நம்ம அப்படியே வச்சுப்போம். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகணும் பிறகு நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதிலே வறுத்துக்கோங்க. கடாயில் போட்டு வறுத்தா எல்லாம் கடாயிலேருந்து எடுக்கிறது கஷ்டமாகும். சின்ன பருப்பு இல்லையா இது, அதனால் எண்ணெய்லாம் அடங்கி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு போட்டு வருங்க. ஏன்னா அது இதில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் போட்டு வறுக்க முடியும், ஜாஸ்தி வறுக்க முடியாது. இதில் எதுக்கு வாங்குறீங்க, ஈஸியாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஆற வச்சு நீங்கள் வறுத்துட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டால் ஆயிடுச்சுங்க அந்த பருப்பு. கடையில் போய் காசு கொடுத்து எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பருப்பு எல்லாருக்கும் பிடிக்கும், ஹெல்த்தி, உடம்புக்கு ஆரோக்கியமான பைத்தியம் பருப்பு இது. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கினா அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், நல்லது உடம்பு. பாருங்கள் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள் இதில் எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போது பாருங்கள் கலர் திரும்பிடுச்சு. பாருங்கள் சவுண்ட் வருதுங்களா, நல்லா அப்படி பாருங்க. எண்ணெய் கூட ஒட்டாதுங்க, நல்லா வறுத்துச்சு. பாருங்க நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா தட்டிட்டு சுத்தமாக எல்லா பருப்பும் நம்ம இதே மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்க எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட காலையில் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது பருப்பு. பாருங்க நல்லா சிவந்து கலராக வந்திருக்கு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்க எல்லாம் வறுத்தாச்சு. வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பேப்பர் போட்டு கொஞ்சம் துடைச்சிடுங்க மேலே. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் பாருங்கள் எண்ணெய் இல்லை கொஞ்சம் கூட. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கூட காரம் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு காரம் அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வீட்டில் பாருங்க, கடையில் எதுக்கு வாங்குறீங்க, வீட்டில் ஒரு கப்பு பருப்பு ஊற வச்சு பாருங்கள். நல்லா அப்படி குலுக்கிடுங்க.
நல்லா சவுண்ட் வருதுங்களா? இப்போ பாருங்கள், நல்லா சவுண்ட் வருது பாருங்கள். நல்லா வறுத்தாச்சு. சூப்பர் டேஸ்டியான பைத்தம் பருப்பு. இது யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பருப்பு வேணாலும் நீங்கள் இது மாதிரி வறுத்துக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வீட்டில் வச்சுக்கினா சாயங்கால டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். உடம்புக்கு ஹெல்த்தியானது. இது மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். பாய்.